Hello friends, good morning. This is Ben Asra from Matrix FX Academy. ஸோ இன்றைக்கி இருக்கிற டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஹவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஹவர்ஸில் ட்ரேட் பண்ணால் மார்க்கெட் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த கொஷின்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இட் இஸ் 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ட்ரேடர் வந்து எந்த மாதிரி அவங்க பொசிஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டாப்பிக்கில் நேராக போகலாம். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா செஷன் இருக்குது. ஸோ ஓவர் நைட் பார்த்திங்கன்னா சிட்னி செஷன் சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிரும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜப்பானில் ஓப்பன் ஆகும், டோக்கியோ செஷன் வாங்க. அடுத்து லண்டன் செஷன் வாங்க. ஸோ இங்கே இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் ஓப்பன் ஆகும். அடுத்து நியூயார்க் செஷன் வாங்க, ஒரு 5:30 PM 6 o'clock யூஎஸ் செஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா வால்யூம்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. சிட்னி செஷன்லேயும் டோக்கியோ செஷன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம்ஸ் வந்து சிட்னி செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் வால்யூம் இருக்கும் உங்களுக்கு அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் டோக்கியோ செஷனில் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக மார்க்கெட் இருக்கும். ஸோ மார்னிங் நீங்கள் ஒரு 5 o'clockலாம் எடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்பைட் எதுவும் உங்களுக்கு முன்னாள் டேட்டா எதுவும் வந்ததை ஒளிய பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோடைய கண்டிஷன்ஸ் அப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும், மேலே போகும் கீழே வரும் அப்படி இருக்கும். அடுத்து ஒரு 12 o'clockலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லண்டன் செஷன் ஓப்பன் ஆகிரும். அப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக வால்யூம்ஸ் இருக்கும். ஸோ இந்த வால்யூம்ஸ் வந்து பீக்கில் போகிறது எப்போனா லண்டனும் நியூயார்க் செஷனும் ஓவர்லேப் ஆகும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் 5:30 6 PM பார்த்திங்கன்னா பயங்கரமாக வாலட்டிலிட்டி இருக்கும் மார்க்கெட்டில் எஃப்எக்ஸில். ஸோ இப்போ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஆன்டிசிபேட் பண்ணி வச்சுக்குவாங்க. சிட்னி செஷன்லேயே சில பேர் எடுப்பாங்க பொசிஷன்ஸு, எடுத்து லண்டன் செஷனில் கட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆஸ்திரேலியன் டாலரே கீழே இறங்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரேடர் கணிக்கிறாருன்னா அவர் வந்து சிட்னிலே எடுத்து வச்சுருவார். எடுத்துகிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். லண்டன் செஷனில் அவர் எடுத்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டுனா அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகும், அப்போ கட் பண்ணிடுவார். ஒரு சில பேர் லண்டன் செஷனில் எடுத்து வச்சு நியூயார்க்கில் கட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நியூயார்க் செஷனில் பெருசாக ட்ரேட் நடக்காது. அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஏன்னா ஹை ப்ரொஃபைல் டேட்டாஸ் எல்லாமே அந்த டைமில் தான் வரும். பட் டெஸ்பைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நியூயார்க் செஷன்லேயும் பண்ணுவாங்க. கரெக்டாக அவங்க கணிச்சாங்கன்னா we can able to do that. பட் உங்களுக்கு ஈஸியான செஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்னி டோக்கியோலாம் உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி இருக்காது. இப்போ வந்து மேஜரான இஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், வால்யூம்ஸ் ஏன் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். வால்யூம்ஸ் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்குகிற வைக்கக்கூடிய ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவோம்ல, பை பிட் ஆஸ்க், அந்த ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் டோக்கியோ செஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிட்டா ஸ்ப்ரெட்டு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கும். ஒரு 2 points 3 point டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பையஸே இருக்க மாட்டாங்க அந்த டைமில். லண்டன் செஷனில் ரொம்ப நல்லாயிருக்கும் பிஸ்னஸ்ஸு, நியூயார்க்கில் பீக்கில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரேடர் தெரிஞ்சு தான் பண்ணணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், டோக்கியோ செஷனில் எடுத்து வச்சுட்டு லெவரேஜ் அதிகமாக வச்சுட்டு அவர் பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு ட்ரேடர். அவர் என்ன நினப்பார்னா ஏன் ஒர்க் ஆகலை, ஏன் இப்படி வந்து ப்ரோக்கரேஜ் இப்படி இருக்குது அப்படின்னு நினப்பார். இட்ஸ் நாட் அபவுட் ப்ரோக்கரேஜ், இட்ஸ் அபவுட் தி மார்க்கெட் வாலட்டிலிட்டி, லிக்விடிட்டி. ஸோ இந்த ப்ரோக்கர்ஸ் தான் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸோட கனெக்ட் பண்ணிடுவாங்க உங்கள் ஆர்டர்ஸை. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுற லிக்விடிட்டி மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாப்பப் ஆகும் உங்களுடைய ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்லேயோ இல்லை எம்டிஃபை அக்கௌண்ட்லேயோ. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகும், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், இல்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னா லெவரேஜ் அதிகமாக வச்சிங்கன்னா லாஸ் ஆகும். அப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் டேட்டா வருது ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ்க்கு. அந்த டேட்டா வந்த பிறகு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பொசிஷனை சாட்டர்டே சண்டே எடுத்து வச்சுருக்கீங்க. மண்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்ச பொசிஷன் பார்த்தீங்கன்னா லாஸில் கடுமையாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் சிட்னி செஷன்லேயோ டோக்கியோ செஷன்லேயோ. அப்போ அதுக்கான ரீசன் என்ன, லிக்விடிட்டி. தேர் இஸ் நோ லிக்விடிட்டி. ஏன்னா சிட்னிலாம் பார்த்திங்கன்னா இப்போ லண்டன் பீப்புளோ நியூயார்க் பீப்புளோ ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் தெரிஞ்சு தான் பிஸ்னஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவார், அந்த ட்ரேடர் லாஸில் உட்காந்துருப்பார் டோக்கியோ வரைக்கும். லண்டன் வந்த பிறகு தான் அவர் எடுத்து வச்ச பொசிஷன் ஏதோ திருப்பி மேலே போகும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் நடக்கும். அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம அணுகணும். ஸோ இது நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் சொல்லியிருக்கேன். இது நிறையா இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம டீப்பாக அதை பார்ப்போம். தேங்க்யூ.